ஹாய் விவர்ஸ், திஸ் இஸ் சக்கரா. ஸோ இன்றைக்கி அவியல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான காய்கறிலாம் முதல்ல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம கத்திரிக்காய், கேரட்டு, சவுச்சவு, காராக்கருணை, வாழைக்காய், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, முருங்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் மாங்காய் இன்னும் என்னென்ன காய் போடணுன்னு நினைக்கிறீங்களோ போடலாம். முதல்ல குக்கரில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு இது ரெண்டும் போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டு தாளிக்கிறேன். தாளிச்சிட்டு நம்ம அது பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய எல்லா காய்களையும் அதில் ஆட் பண்ணுறோம். குக்கரில் மாங்காய் போட்டுக்கலாம். நீங்கள் இதில் நல்லாயிருக்கும். என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ நான் எல்லா காயும் போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் நல்லா லைட்டாக வதங்கின பிறகு நீங்கள் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணுறேன். அடுத்து மஞ்சத்தூளும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் தேவையான அளவு தண்ணி, அது லைட்டாக அந்த காய் முழுகிற அளவுக்கு வச்சு நல்லா ஒரு விசில் விட்டால் போதும். அப்புறம் நம்ம மிக்சியில் பச்சை மிளகாய் 4, தேங்காய் கொஞ்சம், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, அப்புறமா சின்ன ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி அதை விழுது எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ குக்கரில் நல்ல ஒரு விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணால் போதும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுனா ஃபியூ மினிட்ஸில் என்ன ரெடி ஆகிடும். அப்புறம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் கெட்டியான தயிரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா சுவையான அவியல் ரெடி. ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.